ஒத்த பையனை பெற்று 3 ஒட்ட பிள்ளை நடந்தது சொல்கிறேன். 3 பேர் அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கும் 30 நகை போட்டு கல்யாணம் முடிச்சு கொடுத்தேன். இன்னைக்கு பொண்டாட்டி ஸ்தானத்தில் இருக்கக்கூட அக்கா பாருங்க, அந்த பையனோட பையனுக்கு லண்டனில் படிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. 17 லட்சம் ரூபா பணம் கிடைச்சு சொன்னாங்க. உங்கள்கிட்ட காசு இல்லை, அப்போ சம்பாரிச்சு வச்சுட்டு போனது 3/4 ஏக்கரை பூமி இருந்தது, கொண்டு போய் அடமானத்தில் வச்சா மீட்ட முடியல. 1/2 கோடி கேட்குறாங்க. வித்து போட்டா பையனையும் படிக்க வச்சுக்கலாம், வீடு வாசல் கட்டிக்கலாம், அவனுக்கு ஒரு கண்ணாலத்து முடிச்சுக்கலாம்னு போய் பிறந்தவங்கிட்ட அக்கா கையெழுத்து போடுறேன்னு கேட்டா, நீ என்ன சொல்லணும்? ஏன் சாமி, அப்பன் செத்ததுக்கு அப்புறம் நீ தானடா எங்களுக்கு மஞ்சள் கோடி கொண்டாந்து போடுவேன். அந்த கோடி துணி யார் கொண்டாந்து போடுவாங்க? என் பிறப்பு வந்து சபையில் தானே சபை நிறைய கொண்டாடா, உன் பையன் படிச்சேன்னும் என் பையன் படிச்சேன்னும் நான் கையெழுத்து போட்டு கொடுக்குறேன் சொல்றீங்களா? அப்பன்னு ஒருத்தனைத்தான் பெத்தானா? நாங்கள் அக்கா தங்கச்சி எல்லாம் மானத்திலிருந்து குதிச்சோமா? எங்களுக்கு அந்த 3/4 ஏக்கராவில் பங்கு இல்லையான்னு இந்த பொண்டாட்டி ஸ்டாண்ட் இருக்கிற எல்லாம் கூட பிறந்தவங்கிட்டையும் நேர்மையா இல்ல, கட்டுன புருஷன்கிட்டையும் நேர்மையா இல்ல. நீங்க யாருக்குத்தான் நேர்மையா இருப்பீங்கடே? கொப்பனூட்டுக்கு